ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு akshat.com. இன்றைக்கி இந்த வீடியோவில் சேமியா வச்சு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சுவையில் ஈஸியான டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிப்பிங்க. சேமியாவில் எப்போவுமே கிச்சடி, பாயாசம், உப்புமா எல்லாம் செஞ்சுருப்பீங்க. ஆனால் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், இனி அடிக்கடி செய்வீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நாக்கில் நிற்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு சாஸ் பேனில் ஃபஸ்ட்டு 1 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம், அதே கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணீர் அளந்து ஊற்றிக்கங்க. ஊற்றி வெல்லம் கரைஞ்சி கொதி வந்தால் போதும். பாகுப்பதெல்லாம் தேவையில்லைங்க. இப்போ நல்லா கரைஞ்சி கொதி வந்திருக்கு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுடுங்க. சூடாகவே இருக்கும், ஆறி போகாமல் அப்படியே இருக்கட்டும். இப்போ இன்னொரு ஃப்ரை பேனை சூடு பண்ணியிருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கங்க. நெய் சூடானதும் கொஞ்சம் பொடியாக கட் பண்ண முந்திரி பருப்பு, அதாவது ஒரு 5-6 முந்திரியை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. இதை நீங்கள் சேர்க்காமலும் செய்யலாம். சேர்த்து செய்கிறப்ப சாப்பிட ரொம்ப சுவையாக இருக்குங்க. அங்கே கடிபட பார்த்து. இப்போ முந்திரி லைட்டாக வறுபட்டதும் இதோட 1 கப் அளவுக்கு சேமியா, நம்ம பாயாசம்லாம் செய்வோம்ல, லைட்டாக கொஞ்சம் தடிமனாக இருக்கும், அந்த சேமியாவை பார்த்து எடுத்துக்கங்க, நல்லாயிருக்கும். இதே நீங்கள் பேக்கெட் சேமியாவிலும் செய்யலாம். இப்போ சேமியாவை சேர்த்து நல்லா செவர வறுத்துக்கங்க. எந்த அளவுக்கு வறுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சுவை கூடுதலாக இருக்கும். பாருங்கள், முந்திரி சேமியா நல்லா வறுபட்டு கலர் மாறி இருக்குது. இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கங்க. பிறகு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு இப்போ அதே வானலில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கங்க. அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கங்க. கடலை மாவு சேர்க்கறதுனால சுவை கூடுதலாக இருக்கும். சேமியா பிரிஞ்சு போகாமல் நல்லா ஒட்டி பிடிச்சும் வரும். இப்போ சேமியாவை நல்லா நெய்யில் இது மாதிரி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கங்க. பாருங்கள், லைட்டாக கலர் மாறி இருக்குது. இப்போ இதில் வறுத்து எடுத்து வச்ச சேமியா முந்திரியும் சேர்த்து நல்லா இந்த கடலை மாவோட எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்துக்கங்க. இது மாதிரி கலந்த பிறகு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கரைய வச்ச வெள்ளைக்கரைசலை வடிகட்டி சேர்த்துக்கங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் ஒரு 2 நிமிஷம் கலந்திங்கனாலே போதும். நல்லா சேமியா வெள்ளைக்கரைசல்லே வெந்து நல்லா கொஞ்சம் சாஃப்டாகவும் திக்காகவும் மாறி வருங்க. இப்போ இதில் 1 சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கங்க. இனிப்பு சுவை தூக்கலாக காட்டும். கூடவே 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கலந்துடுங்க. கலந்திங்கன்னா பேனில் ஒட்டாமல் நல்லா ஒன்று சேர்ந்து திக்காக ஒயிண்டு வருது பாருங்கள். இது மாதிரி நல்லா அதில் இருக்க ஈரம் பூரா வற்றி திக்காக ஒயிண்டு வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு நெய் தடவின பவுலுக்கு மாற்றிக்கங்க. நல்ல உருண்டை பதத்துக்கு வரணும். அப்போ தான் நம்ம கட் பண்ண பார்த்து ஷேப் கரெக்டாக கிடைக்கும். இப்போ நான் ஒரு பவுலில் நெய் தடவி வச்சுருக்கேங்க. கிளாஸ் பவுல் இருந்தாலும் எடுத்துக்கங்க, இல்லை சில்வர் பிளேட் இருந்தாலும் எடுத்துக்கங்க. அதில் நெய் தடவிட்டு இதை அப்படியே மாற்றி ஈவனாக சமன்படுத்திக்கங்க. சமன்படுத்திட்டு அப்படியே ஆற விட்டுடுங்க. நல்லா ஆறின பிறகு இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி திருப்பினீங்கன்னா ஈஸியாக வரும். இப்போ பாருங்கள், நல்லாவே ஆறிடுது. இது மாதிரி கம்ப்ளீட்டாக ஆறின பிறகு இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு திருப்பிக்கங்க. இது மாதிரி பிளேட்டில் மாற்றி எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ கத்தியால் வேணுன்ற சைஸில் சின்னதாகவோ பெருசாகவோ கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும். இது வரைக்கும் எந்த மாதிரி டேஸ்ட்டாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு இருக்க மாட்டீங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். சேமியாவில் இப்படி கூட செய்யலாமான்னு அசந்து போவீங்க. அந்த அளவுக்கு சூப்பராக அருமையாக இருக்கும். இவ்வளவு நாளாக இப்படி செய்யாமல் விட்டுட்டோமே நினைப்பீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு அடிப்பொலியாக இருக்குங்க. ஸ்கூல் விட்டு பசியோடு வரும் பசங்களுக்கு இதை நீங்கள் மாலை நேர உணவாக செஞ்சு கொடுக்கலாம். அதிக நேரம் எடுக்காது. 4 மணிக்கு செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா 4:10க்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாங்க. அவ்வளோ ஒரு ஈஸியான டேஸ்டியான ரெசிபி. நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. அதிக நெய் கூட தேவைப்படலைங்க. வெறும் 2 டீஸ்பூன் அளவுக்கு தான் நெய் சேர்த்துருக்கோம். வெல்லம், சேமியா, அதுவும் இல்லாமல் முந்திரிலாம் சேர்த்ததுனால நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபியாகவும் இருக்கும். இந்த டிஃப்ரெண்ட்டான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.